இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி ஃபெமினிசம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலம். பெண் உரிமை பேசக்கூடியவர்கள் அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க. இந்த பெண் உரிமை பேசக்கூடியவர்கள் போலியான சில வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், ஆணுக்கு நிகரானவர்கள் பெண் அப்படின்னா, ஆணுக்கு நிகரானவன்னா ஆண்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் பெண்களும் செய்யலாம், பெண்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஆண்களும் செய்யலாம் அப்படின்ட்டு. இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஆண்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, பெண்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை அவர்கள் உணர்ந்து செய்ய வேண்டும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பெண்களும் செய்யணும். இப்போ அந்த இடத்துல தான் இந்த இன்ஸ்டிடியூஷனில் பிரச்சனை வருது. இந்த திருமண வாழ்க்கையில் அந்த இடத்துல தான் மிக முக்கியமான பிரச்சனை. அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், அர் ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா. ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். அப்படின்னா பெண்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்கள் தான் செய்தாக வேண்டும். பொருளாதாரத்தை சம்பாதிச்சுட்டு வர்றது, பிள்ளைகளுக்கு உணவு, படிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை வழங்குறது, வீடு, அதுபோல் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வழங்குவதற்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு தான் இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஏன்னா அவங்க தான் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். பெண்கள் என்பவங்க அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். அந்த 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 ஆணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அவங்க குழந்தை